ஐசிசி பிசிக்ஸ் 10th கிளாஸ் உடைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a body is acted upon by two equal and opposite forces that are not along the same straight line, the body will கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சேம் லைனில் ஆக்ட் ஆகல. அப்போ வந்து டோட்டல் ஃபோர்ஸ் 0, அதனால இது வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து சேம் லைனில் ஆக்ட் ஆகாதனால வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இது வந்து ரொட்டேஷனல் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இட் ப்ரொடியூசஸ் ஓன்லி ரொட்டேஷனல் மோஷன். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி? ஒர்க் வந்து ஸ்கேலார், பவரும் ஸ்கேலார், எனர்ஜி ஸ்கேலார், மூமெண்ட் ஆஃப் கப்புள் இதுதான் வந்து வெக்டார்ப்பா. ஸோ மூமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் தி வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க. வாட் இஸ் தி கரெக்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டியூரிங் பர்னிங் ஆஃப் ஏ கேண்டில்? கேண்டில் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்கும், அந்த கெமிக்கல் எனர்ஜி பர்ன் கன்வெர்டட் இன்ட்டு ஹீட் பிளஸ் லைட்டாக மாறும். ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, when a ray of light passes from one optical medium to another, which of the following physical quantity does not change in run? When light வந்து இப்படி travel ஆகும்போது, ஒரு மீடியம் ஒரு மீடியம் travel ஆகும்போது frequency வந்து do not change. ஏன்னா number of waves passes in 1 second தானே. அப்போ ஒரு செகண்ட்ல ஃபர்ஸ்ட் மீடியம்ல எவ்வளோ பாஸ் ஆகும், அதே தான் செகண்ட் மீடியம்லேயும் பாஸ் ஆகும். வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த், வெலாசிட்டி மாறும், வேவ்லென்த் மாறும். அதனால வந்து frequency remains constant அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க, which one of the following combination is the correct ascending order of electromagnetic wave? எடுத்தீங்கன்னா இப்படி எலக்ட்ரோமேக்னெட் ஃபர்ஸ்ட் வந்து காமா ரே, அடுத்து எக்ஸ்ரே, அடுத்து வந்து அல்ட்ரா வயலட், அடுத்து விசிபிள், அடுத்து மைக்ரோவேவ், அடுத்து இன்ஃப்ராரெட், அடுத்து ரேடியோ வேவ் அப்படின்னு வந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா காமா ரே, விசிபிள், அடுத்து மைக்ரோவேவ் அப்படின்னு வருது. சரிங்களா? சார் விசிபிளுக்கு அடுத்து இன்ஃப்ராரெட், அடுத்து மைக்ரோவேவ். சரிங்களா? அப்போ காமா ரே, விசிபிள், மைக்ரோவேவ், காமா ரே, விசிபிள், மைக்ரோவேவ் அப்படின்னு வருதுப்பா. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. ஃபார் ஏ lever, a graph is plotted with a load y axis and effort x axis. Which of the following represent the slope of the graph ன்றாங்க. அப்போ y axisல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லோடு எடுத்திருக்காங்க, x axisல என்ன எடுத்திருக்காங்க, எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னா கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த ஸ்லோப் பார்க்கணும். ஸ்லோப் வந்து என்னது, லோட் பை எஃபோர்ட். லோட் பை எஃபோர்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ வந்து 6th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபார் ஏ ரியல் இமேஜ் ஃபார்ம்ட் பை ஏ கான்வெக்ஸ் லென்ஸ், தி ரேஷியோ ஆஃப் இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து 2:5 சொல்லியிருக்காங்க. அப்போ இமேஜ் சைஸ் வந்து 2x டைம்ஸ் வச்சுக்கிட்டோம்னா ஆப்ஜெக்ட் சைஸ் 5x டைம்ஸ். அப்படின்னா இமேஜ் வந்து டிமினிஷ்டாக இருக்கு. அப்போ ரியல் இமேஜ் ஆஃப் ஃபார்ம் ஆகும் டிமினிஷ்டாக இருக்கணும்னா ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணணும், பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் 2f பிளேஸ் பண்ணப்போ. அப்போ பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் 2f என்ன பண்ணிடலாம் பாருங்க, பியாண்ட் 2f வந்து கரெக்ட். சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, a ray of light is incident normally on a face of an equilateral prism. The ray gets totally reflected at the second refracting surface. The total deviation produced in the path of the rays கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் ப்ரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 வரும். அதனால ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 0. இப்போ இப்படி என்டர் ஆகுது. அப்போ வந்து இங்கே நார்மல் லைன் எடுத்திங்கன்னா இது வந்து 60 டிகிரி ஈக்குலேட்டரல் ப்ரிசம். அப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி வரும். இதுதான் நார்மல் லைன். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் செகண்ட் சர்ஃபேஸ் வந்து 60 டிகிரின்னு வருது. இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இதுவும் 60 டிகிரி வந்துடும். இப்போ லைட் ரே வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கணும். அப்போ இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்லுங்க, இந்த ஆங்கிள் தான் வந்து டீவியேஷன். அப்போ இந்த டீவியேஷன் இங்கே ஒரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் ஒரு 60, இன்சிடென்ட் ஒரு 60, இதெல்லாம் கூட்டினா 180 வரணும் இல்லையா? அப்போ 60 + 60 + டீவியேஷன் ஈக்குவல் டு 180 போட்டிங்கன்னா 60 + 60 120, அந்த பக்கம் போச்சுன்னா டீவியேஷன் ஈக்குவல் டு 180 - 60, 180 - 120 போட்டிங்கன்னா 60 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பாருங்க 8th கொஸ்டின் பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க, இன் ஏ க்ளோஸ் சர்க்யூட் கண்டெய்னிங் a bulb and a cell of electromagnetic force, the terminal voltage is related என்றாங்க. இப்போ இந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த பல்பு தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் செல் இஎம்எஃப் எடுத்துங்க. இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே இஎம்எஃப், இங்கே தான் டெர்மினல் பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே ஆர்னு எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இது ஐன்னு போட்டுங்க. அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு I × R + ஆர்னு வந்திருக்கும். இந்த ஐஆர் தான் வி, கரெக்டுங்களா? ஐஆர். சரிங்களா? அதாவது இஎம்எஃப் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போடணும். கரெக்டுங்களாப்பா? அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் ஐஆர் தான் என்னது, I × R தான் வி + ஐஆர் வந்துடுது. அப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் இஎம்எஃப் - I × ஆர்னு வந்துடுது. ஸோ அப்போ வந்து எந்த ஆப்ஷன் 9th வருது பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின் பேர்லாம் பாருங்க, ஏ மெட்டல் பீஸ் ஆஃப் மாஸ் 5 கிராம் ஹேஸ் தெர்மல் கெப்பாசிட்டி இஃப் மாஸ் ஆஃப் தி
மெட்டல் இஸ் ட்ரிபிள் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் இருக்கும். அதனால நம்ம Q இஸ் ஈக்குவல் MS டெல்டா டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா டெல்டா டி கீழே வந்துச்சுன்னா Q பை டெல்டா டி. இந்த Q பை டெல்டா டி தான் ஹீட் கெப்பாசிட்டி H. தட் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு S. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு ஹீட் கெப்பாசிட்டி பை மாஸ். அப்போ இனிஷியலாக ஹீட் கெப்பாசிட்டி 2.5 இருக்கும்போது மாஸ் எவ்வளோ இருந்துச்சு அது கண்டுபிடிக்கிற ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் ட்ரிபிள் ஆனாலும் இருக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் வரும். அப்போ ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ 2.5, இது எவ்வளோ 5 வருது. ஓகேங்களா? சரி, அப்போ 5 2.5 கேன்சல் பண்ண என்ன வரும்? 0.5 கிடைக்குது. கரெக்டுங்களா? சரி, அப்போ 0.5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படின்னு 10th கொஸ்டினுக்கு நம்ம 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து 11th கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. As the level of water in a tall measuring cylinder kept under running tap rises, the pitch of the sound gradually increases. இப்போ இந்த இது சிலிண்டர் வச்சுங்க. இப்போ வாட்டர் வந்து இப்படி கீழே இங்கே வாட்டர் டேப்ல இருந்து விழுந்துட்டே இருக்கும். அப்போது இந்த லெங்த் ஆஃப் தி ஏர் காலம் தான் வைப்ரேட்டிங் காலம். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெங்த் ஆஃப் தி வைப்ரேட்டிங் காலம் பார்த்தீங்கன்னா F=V/4L வரும். இப்போ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா லெங்த் ஆஃப் தி ஏர் காலம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால ஃப்ரீக்வன்சி கூடிட்டே இருக்கும். அப்போ வந்து லெங்த் ஆஃப் தி வாட்டர் காலம் கூடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு கூடும். கரெக்டுங்களா? அப்படின்னா வந்து இது ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். frequency of sound is inversely proportional to length of the water column. Actually frequency வந்து inversely proportional length of air column. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போ 11th என்ன பண்ணலாம் சொல்லுங்க? assumption true, reason false ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இந்த given circuit Y and Z, the resistor R1 and R2 are connected. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த R1ம் இந்த பேட்டரி பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, R2 பேட்டரிக்கு பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஆஃப் R1 அண்ட் R2 ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டெர்மினலும் R2 R1 ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இது பேரல். அதே மாதிரி செகண்ட் சர்க்யூட்டில் பாருங்க, R1 உடைய ஃபர்ஸ்ட் டெர்மினல் R2 உடைய செகண்ட் டெர்மினல் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி R2 உடைய செகண்ட் டெர்மினல் ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேரல். இல்லைன்னா ரெண்டு கேஸ்லையும் இந்த பேட்டரி பேரலில் தான் R1 R2 கனெக்ட் பண்ணதுனால போத் கேஸ்லையும் பேரலல் இன் போத் த சர்க்யூட்ஸ் அப்படின்னு 12th கொஸ்டினுக்கு நம்ம B ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A radioactive element P emits one alpha particle and transforms to a new element Q. What will be the position of the element Q in the periodic table? ஆக்சுவலாக Pக்கு வந்து நம்ம ZA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் A எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது Qவை மாறிட்டு ஒரு ஈலியமே எமிட் பண்ணியிருக்கு. ஆல்பா பார்ட்டிகல் ஈலியம். இதுக்கு 2 4 வரதுனால Qக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். அப்போ அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சுன்னா லெஃப்ட் சைடு ஆஃப் தி பீரியாடிக் டேபிளில் 2 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 2 groups டு தி லெஃப்ட் ஆஃப் தி லெஃப்ட் வரணும்ப்பா, லெஃப்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. Each of the substance given below is supplied with the same amount of heat. Which one will attain the highest temperature கேட்டிருக்காங்க. அப்போ Q equal to MS delta T எடுக்கலாம். அப்படின்னா ஹீட் சேம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து S இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டெல்டா டி. அப்போ S இன்டூ டெல்டா டி வந்து இங்கே மாசம் ஆல்மோஸ்ட் சேம்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? S இன்டூ டெல்டா டி இருக்குது. அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா, கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா அப்போ டெல்டா டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்பெசிஃபிக் ஹீட். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா டெல்டா டி அதிகமாக இருக்கும், ரைசிங் டெம்பரேச்சர். அப்போ கொடுத்ததுலேயே ஸ்பெசிஃபிக் ஹீட் எது கம்மியாக இருக்குது? லெட்டுக்கு தான் கம்மியாக இருக்குது. அப்போ லெட்டுக்கு தான் டெல்டா டி வந்து சேஞ்சிங் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ லெட்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The following figure shows a small bar magnet falling freely through a copper ring. For the observer at A, the direction of the induced current will be. Actually வந்து இந்த மேக்னெட் வந்து மூவ் ஆகும்போது ஃப்ளக்ஸ் இந்த ரிங் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து EMF இன்டியூஸ் ஆகிருக்கும். அந்த இன்டியூஸ்ட் EMF வந்து அப்போசிட்லி காஸ் தட் ப்ரொடியூஸ்டாக இருக்கணும். அப்படின்னா மேலே இங்கே வந்து நார்த் இங்கே வரும்போது இங்கே வந்து நார்த் போலாக கிரியேட் ஆகிருக்கணும். அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் இருந்திருக்கணும். சரி, கீழே வரும்போது சவுத் கீழே வரும்போது திருப்பியும் அப்போஸ் பண்ணணும். அதாவது இன்டியூஸ்ட் EMF என்ன பண்ணணும்? அப்போசிட் தி மோஷன். அப்படின்னா இங்கே சவுத் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே நார்த் கீழே வந்திருக்கணும், மேலே வந்து சவுத் வந்திருக்கணும். அப்போ கிளாக் வைஸாக வந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மேக்னெட் எபோவ் தி ரிங் இருக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் வரணும் when the magnet is above the ring, and clockwise when the magnet is below the ring. அப்படின்னு ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கணும்ப்பா.